என் இயேசுவே, உன்னை பாடாத நாளெல்லாம் வீணே, உன்னை தேடாத வாழ்வெல்லாம் வீணே. பாதத்தில் அமர்கின்றேன், பரிவன்பை உணர்கின்றேன், நேசத்தில் என் கதையை மௌனத்தில் மொழிகின்றேன். ஆமீன், ஆமீன். இன்று 19ஆம் தேதி 8ஆம் மாதம் 19ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி ஆவணி மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7 மணி 58 நிமிடங்கள். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாகவும் இணைந்து உலகெங்கும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே புதிய நாளையும் ஆசீர்வதி தருவாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம், உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். சங்கீதம் 121:3 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார் என்று சங்கீதம் 121:3 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள். 1 ராஜாக்கள் 14, எரேமியா 40, பழைய ஏற்பாடிலிருந்து புதிய ஏற்பாடிலிருந்து மார்க்கு 14வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். அத்தோடு ஜீவ மன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, தேவனுடன் ஒரு நிமிடம், வாக்கு தத்துவம், இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கு கூடாக உங்களுடன் பேசுவாராக, அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனையோடு தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகநகர் வழி நடத்துவார்கள். அவரை தொடர்ந்து 8 மணிக்கு நாங்கள் அன்றைக்கு வேண்டும் 8:30 மணிக்கு நாங்கள் இலங்கையில் இந்திய உலக நாடுகளுக்காக ஜெபங்களுக்காக ஆயத்தமாகவும். முதல்ல எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவருக்கு காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவர் அபிஷேக ஆராதனையோடு வழி நடத்துவார். பிரைஸ் லோட்டமா, உங்களுக்கு காலை வணக்கங்கள். ஆமீன். உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள். God bless you. ஆமீன், ஆமேன். ஹல்லேலூயா. தகப்பனே, ஆண்டவராகிய தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். சகலத்தை நன்மையாய் செய்து முடிக்கிறவரே, இரக்கத்தின் பிதாவே, அப்பா பிதாவே, ராஜா, உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொன்னவரே, பாதாளத்தின் வல்லமைகள் உங்களை மேற்கொள்வதில்லை சொன்னவரே, ராஜா, ஆண்டவராகிய தேவனே, வசனத்தை அனுப்பி நீர் குணமாக்குற தேவனாயிருக்கிறபடியாலுமே ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனாகிய தேவனை நறுங்குண்ட ஆத்துமாக்களை கைவிடாத தேவன் அப்பா, ஆண்டவரே, கூப்பிடுகிற காக்க குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுத்து அவர்களை வழி நடத்துகிற தெய்வமாயிருக்கிறபடியாலுமே ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, துதியையும் கனத்தையும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே, மறவான குற்றங்களுக்கு எங்களை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்கள் எங்களை ஆண்டு கொள்ள விட்டாதிரும் ஆண்டவரே. தகப்பனே, அப்பா ராஜா, உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. அப்பா, உங்களுடைய கிருபை பொருந்திய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் சத்தியமும் கிருபையும் உள்ளவராய் வந்தீரப்பா. ஆண்டவரே, கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் சொல்லி இருக்கிறீங்களா ஐயா? கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள் சொல்லி இருக்கிறீங்களா ஐயா ராஜா? தகப்பனே, உம்முடைய ஆண்டவரே ஒவ்வொரு வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக ஆண்டவரே எங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, இதோ சகலத்தையும் புதிதாக்குறேன்,
இது சத்தியம் உண்மையும் உள்ள வார்த்தைகள், இது எழுது என்ற புதிய காரியத்தை நீங்கள் செய்ய போறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய கிருபை பொருந்திய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ராஜா. எங்கள் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் எப்பொழுதும் உம்முடைய சமூகத்திலே பிரதியாய் இருக்கும்படி செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயர்த்தெழுந்த வல்லமுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினால் ஆமென். உம்மோடு இருப்பது உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தினுக்கமையா. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாவங்கள் என் சுமைகள், என் பாவங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவில் நின்று, என் ஜீவன் அழிவில் நின்று மீட்டவரே, என் மேய்ப்பரே. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எபினேசரே, எல்லேலியோன் என்றுமே உயர்ந்தவரே. எபினேசரே, எல்லேலியோன் என்றுமே உயர்ந்தவரே. எல்சடாய் சர்வ வல்லவரே, எல்சடாய் சர்வ வல்லவரே. எல்ரோயி என்னை காண்பவரே. ஹல்லேலூயா. அப்பா, ஆமை துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆகார் ஆண்டவரே, தன் பிள்ளைக்காக ஆண்டவரே அப்பா உம்மிடத்தில் வந்து ஆண்டவரே தேவனே அழுது ஐயா ராஜா தகப்பனே ஆண்டவரே பிள்ளை ஆண்டவரே மரணத்தை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவரே தூரத்தில் நின்று அழுத வேளையிலே ஆண்டவரே அவளை கண்ட தேவன் ஐயா ராஜா. ஆண்டவரே ஒரு தண்ணீர் நீரூற்றையே காண்பித்த தேவன் ஐயா ராஜா. இவனையும் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி ஐயா ராஜா. ஆகார் ஆண்டவரே புறதேசத்தவளாயிருந்தாலும் புற ஜாதியாயிருந்தாலும் கூட ஆண்டவரே உம்முடைய கண்களில் அந்த பிள்ளைக்கு இரக்கம் கிடைத்ததப்பா ராஜா. நீர் எப்பொழுது நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் ஆண்டவரை விடுவிக்கும்படி சுற்றி திரிகிற தேவனப்பா. ஆண்டவரே தேவன் எங்களை பருக பண்ணுகிறவர், பெருக்கமாக்குறவரப்பா ராஜா. ஆண்டவரே நன்மை கிருபை தொடர பண்ணுகிறவரப்பா ராஜா. உமக்கு சோத்திரம் அப்பா, சோத்திரம் தகப்பனாகிய தேவனே ராஜா. அப்பா யோபினுடைய முன்னிலைமையை விட பின்னிலைமையை ஆசீர்வதித்த தகப்பனப்பா. இந்த நாளிலும் யார் யார் ஆண்டவரே வேதனைகளோடு கண்ணீரோடு ஆண்டவரே அப்பா பிரச்சனைகளோடு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இருக்கிறார்களோ, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தையே தேடாமல் இருக்கிறார்களோ தகப்பனே, ஆண்டவரே விரக்தியில இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தினால் அணைத்து நான் உன் தேவன் என்று சொல்லும் ஆண்டவரே. என் ஆவியானவரே அவர்களை வழி நடத்தும் ஐயா ராஜா. என் தகப்பனே உம்மை துதிக்கிறோம் 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 ஐயா ராஜா. இரக்கத்தில் ஐசுள்ள தெய்வமே உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சூத்திரம். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா. நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா. தகுதியில்லா அடிமை என்னை அழைக்கிறீர்,
தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறேன். அதிசயங்கள் 1000 அன்பரே உம் கரங்களிலே நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். பிறவீனம் நீக்கி தினம் காக்கிறீர். பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறீர். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறேன். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். ஹல்லேலூயா. தகப்பனே, அப்பாவை துதிக்கிறேன் ஐயா ராஜா. இந்த வேளையில் உம்முடைய கரத்திரங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறேன் ஐயா தகப்பனே. அப்பா, தாவீது ஆண்டவரே தேவனே உம்முடைய சமூகத்திலே வந்து எப்பொழுதும் ஆண்டவரே தன்னை ஆராய்ந்து பார்த்து தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவராகிய தேவனே உம்முடைய பிரசன்னத்திலே எப்பொழுதும் ஆண்டவரே அவர் உட்கார்ந்து ஐயா ராஜா ஆண்டவராகிய தேவனே சகல சத்துருவை முறியடித்து அவனை சிங்காசனத்திலே வைத்தீரப்பா. ஆண்டவராய் கர்த்தாவே உம்முடைய கரத்திலே ஐயா எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. உம்முடைய கிருபை உள்ள கரம் ஐயா ராஜா எங்களோடு கூட இருக்கிறது, எங்களை வழி நடத்துகிறதப்பா ராஜா. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன் ஆமேன். இந்த வேளையிலே கூட தாவீதுடைய சங்கீதத்திலிருந்து நாங்கள் ஒரு சில ஜெபங்களை நாங்கள் ஏறெடுப்போம். சங்கீதம் 9ஆம் அதிகாரத்திலே தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இங்க சொல்லுகிறார் பாருங்கள், கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே சொல்லுகிறார், ஆண்டவராகிய தேவனை முழு இருதயத்தோடும் முழு சிந்தியோடும் முழு பெறலத்தோடும் அவர் மேல் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி. ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், தாவீதுக்கு யார் சொல்லி கொடுத்தது? முழு இருதயத்தோடும் துதிப்பேன் என்று. ஹல்லேலூயா. சத்திய ஆவியானவர் அங்கே உங்களிடத்தில் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழிநடத்துவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, அங்கே ஆண்டவர்னால் கொடுக்கப்படுகின்ற அபிஷேகம் வேறொன்றையும் நமக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனபடினால் பாருங்கள், சாமுவேலினால் அங்கே தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட வேளையிலே ஆவியானவர் அவனோடு கூட இருந்தார். ஆனபடினால் தந்த பிரசன்னத்துக்கு நேராக அங்கே ஆவியானவர் அவனை வழி நடத்தினார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நாட்களிலே அதிகமாக வார்த்தைக்கு நாங்கள் எங்களுடைய நேரத்தை செலவிடுகிறோம். துதிகள் ஆராதனைகள் கூட உண்டு. ஆனா பரிசுத்த ஆவியானவரை குறித்து அதிகமாக யோசிப்பதில்லை. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் அதிகமாக முதலிடம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் ஆவியானவர் வந்து அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தை தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர். எங்களிடத்தில் இருக்கின்ற ஆவியானவர் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, அந்த ஆழமான சத்தியங்களை குறித்து அவர் விவரித்து நமக்கு காண்பிக்கின்ற ஆவியானவராயிருக்கின்றார். ஹல்லேலூயா. அப்படினால் ஆவியானவரை நாங்கள் கொண்டாட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன். ஹல்லேலூயா. நேற்றைய நாள்ல ஒரு செய்தியை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்கள், அங்கே ஆண்டவரிடத்திலிருந்து பதில பெற வேணுமாக இருந்தால் மிகுந்த ஷார்ட்கட், ஆண்டவரிலே நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் செய்த நன்மைகளை நாங்கள் அடிக்கடி நினைத்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்பட்டோமோ, எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்து கொண்டோமோ, அந்த நாட்களில் இருந்து ஹல்லேலூயா தேவன் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் திக்கற்று போய் நாங்கள் இருந்த வேளையிலே என்ன செய்வதென்று தெரியாத வேளைகளில் எல்லாம், பாதை தெரியாத வேளைகளில் எல்லாம் ஆண்டவராகிய தேவன் எங்களுக்கு வழிகளை காண்பித்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண்பித்திருக்கிற ஹல்லேலூயா. அந்த நன்றியை நாங்கள் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த காலத்திலே ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். ஊழியக்காரர் சங்கர் சொல்லி, அவர் ஆண்டவருக்குள்ள மரித்து விட்டார். அவருடைய மனைவியை குறித்து ஒரு சாட்சி நான் முன்பு கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்களுக்கு சுகிர்தாவா ஏதோ ஒரு பெயர். அவர்களை பற்றி அவர் அந்த கணவரான அந்த பாச சங்கர் சொல்லியிருந்தார்.
அந்த மனைவி என்ன செய்வாள்னு சொல்லி சொன்னாலாம், ஆண்டவர் செய்கிற அற்புதங்களை எடுத்து எழுதி எழுதி ஒரு ஒரு அந்த பிக்கி பேங்க்ல காசுகளை போடுவது போல ஆண்டவர் செய்த அற்புதங்களை எழுதி எழுதி ஒரு ஒரு இதுக்குள்ள பாஸ்கெட்டுக்குள்ள போட்டு வைப்பாளாம். போட்டு வைத்து விட்டு அந்த அந்த வருஷம் முடிவு வருகின்ற வேளையிலே, அந்த ஒரு மாதம் தொடங்குகின்ற வேளையிலே அந்த 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 பேப்பரை எடுத்து ஆண்டவர் செய்த அற்புதத்தை எழுதி வைத்திருக்கிற அந்த சாட்சியின் பேப்பரை எடுத்து வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி துதிப்பாளாம். அல்லேலூயா. பாருங்கள், ஒரு கணவனால் மனைவியை குறித்து சொல்லப்பட்ட ஒரு அருமையான சாட்சி. அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், இந்த தாவீதும் என்ன செய்திருக்கிறார், அங்கே உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். சும்மாவும் சொல்லவில்லையா, விவரித்து சொல்லுவேன். ஹல்லேலூயா. எனக்கு இதை விவரித்து சொல்லுன்னு சொல்லுகிற விடையில ஒரு ஞாபகம் எனக்கு வருகிறது. இந்தியா தேசத்திலே நான் இருக்கின்ற விடையிலே அவர் இப்ப பெரிய ஊழியக்காரர். அந்த நாட்கள்லயே அவர் வட தேசத்துக்கு போய் அவருடைய பிசினஸ பார்த்து விட்டு வருவார். அந்த இடத்திலே அவர் ஊழியத்தையும் செய்வார். ஊழியத்தை செய்துட்டு வந்து நம்முடைய திருச்சபை தான் தாய் திருச்சபை. ஆனபடினா எத்தனையோ மாசங்களுக்கு பிற்பாடுதான் வருவார். 3 மாதம் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம், அவர் வருவார். வந்து அவர் சாட்சி சொல்ல தொடங்கினால் நான் சொல்லுவேன் எப்படின்னு சொன்னா, அங்க இந்தியாவில நாங்கள் இருக்கின்ற வழியில பாய் தான் போட்டிருப்போம். நான் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு சொல்லுவேன், இந்த பாயில நான் படுத்துக்கிறேன், அவர் சாட்சி சொல்லி முடித்த பிறகு என்னை எழுப்பி விடுவோம். அவ்வளவு தூரம் அவர் அந்த சாட்சியை சொல்லி கொண்டிருப்பார். அது தேவன் பேரில் வைத்த அன்பு. இன்றைக்கு அவர் பெரிய பெரிய ஊழியக்காரர். ஹல்லேலூயா. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் செய்த அதிசயங்களை நாங்கள் விவரித்து காண்பிக்க வேணும். எனக்கு இன்றைக்கு ஞாபகம் இருக்கிறது, நாங்கள் எங்களுடைய ஊழியத்தை தொடங்குகின்ற வேளையிலே அப்பொழுது பிசினஸும் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்து விட்டோம். பிள்ளைகள் எல்லாம் சிறு பிள்ளைகள். அப்போ புத்தகத்தை நாங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். எங்களோட லீலி புத்தகத்தை வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். அந்த லீலி புத்தகம் எங்கும் போய்கொண்டிருந்தோம். யுஎஸ்ஏக்கும் போயிருந்தது. யாரோ ஒருவர், இன்று வரைக்கும் யார் என்று எங்களுக்கு தெரியவில்லை, பிரான்ஸ் தேசத்திலிருந்து அந்த சகோதரன் யுஎஸ்ஏக்கு வந்தாரு, என்னன்னு தெரியல. யுஎஸ்ஏல இருந்து அந்த பணம் கிட்டத்தட்ட 600 யுஎஸ்ஏ டாலரை எங்களுக்கு அனுப்பியிருந்தார். இல்லை, நாங்கள் அந்த கொமினியன் பிளேட்டுகள் வாங்கணும், ஆயத்தங்கள் செய்ய வேண்டும் அந்த ஊழியத்தை தொடங்குவதற்கு. ஆனபடினால் பாருங்கள், தேவன் நியமித்த ஊழியம். அந்த காலத்திலே எங்களுக்கு அதை வாங்குவதற்கு எந்த பணம் ஒன்றும் இல்லை. ஆனால் தேவன் அற்புத விதமாக அந்த தேவைகளை சந்தித்தார். இன்னொரு முறை ரெண்டுக்கு எங்களுக்கு பணம் கட்ட முடியவில்லை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, யாரோ ஒருவர் ராத்திரியோடு கொஞ்சம் பணத்தை எங்களுடைய பேங்க் அக்கவுண்டிலே போட்டிருந்தார். அது பாருங்கள், எவ்வளவு அற்புதமான காரியங்கள். ஹல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு செய்த அற்புதங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மனமொடிந்து போயிருக்கின்ற விளையிலெல்லாம் தேவன் தூக்கி எடுத்து நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆனபடினால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதக்காரன் சொன்னது போல அங்கே அதிசயங்கள் எல்லாவற்றையும் விவரித்து ஆண்டவருக்கு நாங்கள் தேங்க்யூ சொல்ல வேணும். உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் எனக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது அங்கே உங்கள் புத்தி கெட்டாத சமாதானம் வரும். சின்ன காரியமா பெரிய காரியமா இருந்தாலும் கூட, எந்த ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் முதலாவது அப்பாவுக்கு சொல்லுங்கள். அப்பாவே, எனக்கு இப்படி ஒரு காரியம் இருக்கிறது ஆண்டவரே. அது நம்முடைய வாழ்க்கையில பிரசன்னத்தை கொண்டு வரும். அங்கே வழிகளை திறந்து விடும். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. எபேசியரிலே சொல்லப்படுகிறது, கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஹல்லேலூயா பாடி தேவனை கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது உமது சமூகத்தில் அவர்கள் இடர்ந்து அழிந்து போவார்கள். ஹல்லேலூயா. நமக்கு துரத்தனங்கள் அதிகாரங்களோடு இந்த இந்த பிரபஞ்சத்தில் இந்த மண்டலத்தில் இருக்கிற அதிகாரங்களோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. ஆனபடினால் யார் ஒருவரும் அங்கே நமக்கு போராட்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் போராட்டம் வருகிறதுன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். அவனுடைய பேர் சத்துரு, அவனுடைய பேர் சாத்தான். அவன் பாருங்கள், கொல்லவும் அழிக்கவும் வகுதிடுகிறான். ஹல்லேலூயா. தந்திரமாக ஜனங்கள் மத்தியிலே எத்தனையோ பிரச்சனைகளை அவன் கொண்டு வர விரும்புகிறான். ஆனா ஆண்டவராகிய தேவன் ஒரு நல்ல வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நானும் உங்களுக்கு வாழ்வு கொடுக்கவும் நீங்கள் பரிபூர்ணம் அடையும் வந்தேன் என்று. ஹல்லேலூயா. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆனபடினால் பாருங்கள்,
இவர் சொல்லுகிறார், அதிசயங்களை நான் விவரிப்பேன், உம்மிலே மகிழ்ந்து நான் களி கூறுவேன், உமது நாமத்தை நான் கீர்த்தனம் பண்ணுவேன் சொல்லுகின்ற வேளையிலே இங்கே இங்கே அடுத்த வசனம், என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். அப்படியே துதி பாருங்கள், சத்துருவை அங்கே கலங்கடிக்கின்ற வீட்டு பெக்மேன் செய்ய அப்படித்தான் சொல்லுவார். அநேகமா அவருடைய பாடல்களை நான் பாடுவது வழக்கம். ஏன்னு சொல்லி சொன்னா அந்த பாடல்கள் சத்துருவை முறியடிக்கின்ற ஒவ்வொரு ஆயுதங்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அதனுடைய பாடி நாங்கள் ஆண்டவரை துதிக்கின்ற வேளையிலே சத்துருக்கள் அங்கே அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். யோசுபாத்துடைய வாழ்க்கையில கூட அப்படித்தான் நடந்தது. அது நமக்கு தெரிந்த சத்தியம்தான். ஹல்லேலூயா, தெரிந்த சத்தியம்தான். அதை நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வர வேண்டும். அங்கே பாருங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவருடைய கிருபை என்று உள்ளது என்று சொல்லி துதித்து பாடின வேளையிலே அவர்கள் ஒருவருக்கொருவர் கை கலந்து அங்கே அழிந்தார்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆனபடினா ஆண்டவரிடத்திலே துதிப்பது மிகவும் நல்லது. ஹல்லேலூயா. நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதி உள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஹல்லேலூயா. அவர் இரக்கமும் மன உருக்கம் கிருபையும் உள்ள தேவன். ஹல்லேலூயா. பாருங்கள், அவர் ஒரு புறம் அன்புள்ள தேவன், அடுத்தது நீதி உள்ள நியாயாதிபதி. அப்படினால் தான் மனு குல செய்த பாவத்துக்காக அவர்கள் மேல் அன்பு வைத்தார். அதே நேரம் பாருங்கள், அந்த தண்டனையை தன்மேலே அவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் ஸ்ரீவேதம் நமக்கு போதிக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஹல்லேலூயா. அப்படின்னா நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதி உள்ள நியாயாதிபதியா சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்களை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர். ஹல்லேலூயா. அங்கே இன்னும் ஒரு இடத்திலே அவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி, ஒரு கொடிய துர்க்குணமுள்ள ஒருவனை நான் பார்த்தேன், அவன் இல்லை, அவன் அழிந்து போனான்னு சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. நீ சத்துருவை தேடியும் காணாதிருப்பாய். சத்துரு சிலவள கடன் வழியிலே கூட வரலாம். அன்புக்குரிய பிள்ளைகளுக்குரிய தடை வழியாகவும் வரலாம். நிந்தனைகள் அவமானங்கள் மூலம் வரலாம். அது எப்படியா இருந்தாலும் பற்றாக்குறையாக வரலாம். ஆனால் ஒரு காலகட்டத்திலே அதை தேடியும் காணாதிருப்பாய்ன்னு சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள். அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கி அவர்கள் பேரும் அவர்களோட ஒளிந்து போயிட்டு கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. நாங்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு கூடாக போகின்ற வேளையிலே ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய அப்பா இன்றைக்கும் அவர் சிங்காசனத்திலே இருக்கிறார். உலகத்தின் அதிபதிகள் மாறுவார்கள். 5 வருஷத்துல மாறலாம், 2 வருஷத்துல மாறலாம், 6 மாதத்திலேயே சில வேளை பதவிகள் கவிழ்த்து போடப்படலாம். ஆனால் ஹல்லேலூயா, நம்முடைய ஆண்டவருடைய அதிகாரம், அவர் நீதி உள்ள தேவன், அவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கின்ற ராஜா. ஹல்லேலூயா. அவர் என்றென்றைக்கும் அவர் சிங்காசனத்திலே இருக்கிறார். ஹல்லேலூயா. எபேசியர்ல சொல்லப்படுகிறது, அவர் அங்கே ஆண்டவருடைய வலது பாரசத்தில் அவர் இருக்கிறார்ன்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை, நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்றால் நம்முடைய அப்பா, நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதியாய் அங்கே சிங்காசனத்திலே அவர் வீற்றிருக்கிறார். கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். இன்றைக்கு சிறுமைப்பட்டிருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. அங்கே கண்ணீரோடு இருக்கிறீர்களா? நியாயம் இல்லாமல் இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. நீதி இல்லாமல் இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். ஹல்லேலூயா. உம்மை தேடுகிறவர்களை, அவருடைய பிரசன்னத்தை தேடுகிறவர்களை. ஹல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
எந்த நாத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. என்னை படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் தம் வழிகள் எல்லாம் எங்களுக்கு வெளிப்படுத்தினார். அதிசய செயல்கள் காண செய்தார், ஜனங்கள் காண செய்தார். என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, அப்பாவை துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே தடைகளை நீக்கி போடுகிறவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே இந்த நாளில் யார் யார் ஆண்டவரே என்னென்ன கஷ்டங்களிலே இருக்கிறார்களோ அந்த கஷ்டங்களை நீக்கி அவர்களை ஆண்டவரே நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனப்பா. அவருடைய நுகத்தடிகளை முறித்து நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன் ஐயா. ஆண்டவரே பிள்ளைகளை ரட்சியும் ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளை ரட்சியும் ஆண்டவரே. அப்பா எதிர்கால சந்ததிகளை ஆண்டு ரட்சியும் ஆண்டவரே. அப்பா எங்கள் ஒவ்வொருவருடைய ஆண்டவரே எதிர்கால சந்ததிகள், விசுவாச குடும்பத்திலே ஊழியக்கார குடும்பங்கள்ல இருக்கிற எதிர்கால சந்ததிகள் ஒவ்வொருவரையும் நீங்க ரட்சித்துக் கொள்ளும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, சோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே பொருளாதார காரியங்களிலே ஐயா உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க விடுதலை கொடுக்கும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே உலக தேசங்கள் இருக்கிற யுத்தங்களிலிருந்து ஆண்டவரே அப்பா தேசங்களை நீங்கள் விடுதலையாக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமாக இலங்கை தேசத்திலேயே ஐயா ராஜா உம்முடைய நீதியின் நியாயத்தையும் ஆண்டவரே அப்பா நல்ல சட்டத்திட்டங்களை நீர் கொண்டு வரும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே அரசாங்கத்துக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும்படி செபிக்கிறோம். அதிபதிகளுக்கு ஞானத்தை கொடுக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தைரியத்தை கொடுக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அந்த தேசத்தில் இருக்கிற புத்த விக்குகள் மேல் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவர்கள் மேல் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். போலீஸ்காரர்கள் மேல் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஆமிகள் மேல் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். வடமாகாணம், கீழ் மாகாணம், மத்திய மாகாணம், மேல் மாகாணத்திலே இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்கள் மேல் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்கள் தமிழ் ஜனங்களை மீட்டுக் கொள்ளும்படி செபிக்கிறோம். போத வஸ்துகளிலே ஆண்டவரே அகப்பட்டிருக்கின்ற வாலிப பிள்ளைகளை நீங்க விடுதலையாக்க வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே போத மருந்து விற்கிறவர்களை நீ ரட்சித்துக் கொள்ளும்படி செபிக்கிறோம். இப்படி அடிக்கப்பட்ட ரத்தத்தை எடுத்து இலங்கை முழுவதும் தெளிக்கிறோம் ஐயா. ஸ்கூல்ல படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ராஜா. தகப்பெரியமுக்கு சோத்திரம் ஐயா. அப்பா இந்த தேசத்தை நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அப்பா இந்த தேசத்தின் அலங்கோலங்களை நீ காண்கிற தேவனப்பா ராஜா. ஆண்டவரே நாகரிகம் ஆண்டவர் உச்சக்கட்டத்துல நிற்கிறதப்பா. ஆண்டவரே இந்த உடைகளிலே மாற்றங்களை நீர் கொண்டு வரும்படி செபிக்கிறோம். அது மட்டுமல்ல அப்பா ராஜா தகப்பனே ஆண்டவரே இந்த மோட்கேஜ் காரியங்களிலே ஐயா உங்களுடைய கரம் கூட இருந்து வழிநடத்தும்படி செபிக்கிறோம். இன்ட்ரெஸ்ட் ரேட் இயேசுவின் நாமத்தினால் ட்ராப் பண்ணப்படுவதாக. ஆண்டவரே உடைய ஜனங்கள் படுகிற பாடுகளை நீ காண்கிற தேவனப்பா ராஜா. ஆண்டவராகிய தேவனே ஒரு யோசுவாவுக்காக ஆயலூர் மேலும் கிரியோன் மேலும் சூரியனின் சந்திரனை நிற்க பண்ண தேவனப்பா ராஜா. ஆண்டவரே ஒரு மோசே ஆண்டவரே செங்கடலுக்கு முன்பாக நின்று ஆண்டவரே இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி ஐயா செங்கடலை பிளந்து தேவ ஜனங்களை கால்நடையாய் உலர்ந்த தரையில நடக்கிறது போல நடக்க பண்ணி அக்கறையிலே சேர்த்திரப்பா. ஆண்டவரே சீசர்கள் படகிலிருந்து அலர்ந்த வேளையிலே ஐயா காற்றை கடலை மடக்கி ஐயா ஆண்டவரே தேவனே சீசர்களுக்கு ஆண்டவரே அமைதியை கொடுத்தீர். காற்றுக்கும் கடலுக்கும் அமைதியை கொடுத்தீரப்பா. என் தகப்பனாகிய தேவனே உமக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே தேவனே உமக்கு சோத்திரம் ஐயா. இந்த ஆகஸ்ட் மாதத்துல வந்திருக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே 8 மாதங்கள் எப்படி போனதுன்னு தெரியவில்லையாப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா திருச்சபைகளுக்காக செபிக்கிறோம். திருச்சபைகளுடைய தடைகளை நீக்கி ஐயா ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண கிருபை தரவிடமா செபிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கத்தின் பிதாவே உடைய கிருபையுள்ள கரத்திலே ஐயா ராஜா ஒவ்வொரு ஆத்துமாக்களாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதியும் ஐயா வழிநடத்த விடும் ஆண்டவரே. உங்களுடைய வல்லகரம் கூட இருந்து வழிநடத்தும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. சத்தியவேத திருச்சபைக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கனடா தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக செபிக்கிறோம்.
ஒவ்வொரு திருச்சபைகளும் ஆசீர்வதிக்கப்பட வேணுமா செபிக்கிறோம். பிள்ளைகள் ஆண்டவரே ஊழியங்களை செய்ய வேணும் ஐயா. வாலிப பிள்ளைகள் ஐயா ராஜா, ஆண்டவரே விசுவாச குடும்பத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் அப்பா, ஊழியக்காரனிடத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஐயா, எழுந்து நின்று பராக்கிரமம் செய்ய வேணும் ஐயா. பராக்கிரமம் கையில் இருக்கிற கொள்ள பொருளை பறிக்க கூடுமோ, அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? பராக்கிரமம் கையில் இருக்கிற கொள்ள பொருளும் விடுவிக்கப்படும். உன்னோடு வழக்காடுகிறவனோடு வழக்காடி உன் பிள்ளைகளை நான் ரட்சித்துக் கொள்வேன்னு சொல்லி இருக்கிறீங்களா ஐயா. ஆண்டவரே தேவனே, ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதாக ராஜா, எழுப்புதல் வருவதாக ராஜா, தடைகள் நீங்கி போவதாக ஆண்டவரே, திருச்சபைகள் இருக்கிற மந்தமான சூழ்நிலைகள் மாற்றப்படுவதாக ராஜா. ஆண்டவரே, உடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு தருகிறோம். இயேசு கிறிஸ்து உயர்த்தெழுந்த வல்லமுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினார். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமீன், ஆமீன். கால வேளையிலும் இணைந்து கர்த்தருடைய வசனங்களோடு, துதிகளோடு, ஜெபங்களோடு, பாடல்களோடு, சாட்சிகளோடு வழி நடத்தி உங்களையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். காலை வேளையிலே அபிஷேகத்தோடு காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். போக்கிலும் வரத்திலும் உங்களோடு கூட இருந்து சபை காரியங்களிலும், பிசினஸ் காரியங்களிலும், குடும்ப காரியங்களிலும் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருக்கு சித்தமான நாங்கள் நாளைய நாளில் இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமானத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம். இன்னும் ஒரு அபிஷேக ஆராதனையிலே நாளை காலை வேளையிலே திரும்பமாக இணைவோம். அதுவரையும் தேவசமானத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன். Bless you. ஆமேன், ஆமேன்.